Hi friends, welcome to Dynamic Studio. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் எப்படி நம்ம நார்மல் நெட்லேயே மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவ்ஸ் எப்படி மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நெக்லைன் மேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச்சுக்கு எல்லா பக்கமும் 1 இன்ச் வர மாதிரி நான் இந்த பாக்ஸை வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு நடுவில் கிராஸில் இந்த கோடை வரைஞ்சிருக்கேன். இப்போ அதோட சென்டர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்த சென்டரில் இந்த சக்கரி அண்ட் சர்க்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரியே 4 கார்னர்ஸ்லையும் நம்ம இந்த சக்கரி வித் சர்க்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த சைஸ் எனக்கு பெருசாக இருக்கனால நான் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் மார்க் பண்ணையில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இந்த பாக்ஸை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸில் இந்த சக்கரி வித் சர்க்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கிராஸில் கொடுத்துருக்க லைன் இல்லாமல் நடுவில் வந்துட்டு நம்ம இந்த பீட்ஸை தைக்க போகிறோம். ஸோ கோல்டு ஷேட் உள்ள ரவுண்ட் பீட்ஸை நான் இங்கே தைச்சிட்ருக்கேன். ஸோ அந்த கோடு இல்லாத இடத்துலலாம் இதை தைக்க போகிறோம். ஸோ 4 இடத்துல இந்த மாதிரி தைச்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியே 4 இடத்துலையும் தைச்சிக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டு தைக்கணும். ஸோ இதை சுற்றி நம்ம ஜர்தோஷியை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஸ்டோனை விட்டு கொஞ்சம் தள்ளியே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோஷியை எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக நம்ம கோர்த்துக்கிறோம். ஸோ ஊசியில் கொஞ்சமாக கோர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கோர்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இதை வளைச்சி தைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா இது அப்படியே நம்ம வழக்கம் போல் சிக்கு கோலம் போடுற மாதிரி வளைச்சி ஆப்போசிட் பக்கமாக வளைச்சி இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பீடை சுற்றி வந்ததும் அடுத்த பீடுக்கு கீழே போய் சுற்றி கொண்டு வர போகிறோம். ஸோ கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியே 4 பீடுக்கும் அப்படியே அட் அ டைமில் வச்சு வளைச்சி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த பீடுக்கு சைடில் போய் ஸோ கீழ் வழியாக போய் சைடில் போய் அப்படியே அந்த மாதிரி மாறியே 4 பீட்ஸ்க்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அந்த கிராஸ் லைனில் 4 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கவுண்டிங்கை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி டிசைன் வேறு மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம இங்கே 4 பீட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி அந்த கிராஸ் லைனில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் நான் இங்கே ஸ்டோன்ஸை கொஞ்சம் முன்னாடியே ஊட்டிட்டேன். ஸோ நமக்கு இந்த 4 சுகர் பீட்ஸ் கவுண்ட் வர மாதிரி நம்ம இதை பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 3/4 இன்ச் 75 இன்ச்சஸ்க்கு இந்த பாக்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மோட்டிஃபில் பாதி இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸ் வருது இல்லையா, 3 பீட்ஸ் ப்ளஸ் 2 அந்த சர்க்கன் ஸ்டோன் வர மாதிரியான அந்த லுக்கை நம்ம இப்போ நெக்லைனில் கொண்டு வர போகிறோம். ஸோ அது எப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சக்கரையை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு வி ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வி ஷேப்பில் நம்ம வழக்கம் போல் அங்கே கொடுத்த மாதிரி இங்கே 4 சுகர் பீட் கவுண்ட்டில் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த வி ஷேப் வரணும், இந்த 2 சக்கரை வரணும் நான் காமிச்ச மாதிரி, அதே மாதிரி 3 பீட்ஸ் வரணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து சக்கரையை ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ 2 பக்கமும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து சர்க்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் இப்போ நம்ம 3 பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம அங்கே கொடுத்த மாதிரி இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இந்த 3 பக்கமும் 3 பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நடுவில் நம்ம ஜர்தோஷியை கொண்டு வளைச்சி சிக்கு கோலம் மாதிரி நம்ம ஜர்தோஷியை ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 பீஸ் தைச்சதும் நம்ம ஜர்தோஷியை ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நம்ம ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்டோனை ஒட்டுற வேலை மட்டும்தான். ஸோ இதே மாதிரியே நெக்லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணல நமக்கு அந்த பிக்சரில் இருக்க மாதிரியான லுக் அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.